Hey guys, welcome to my channel Code with Curly. Portfolio app வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ரியாக்ட்ல. ஸோ ஆல்ரெடி 10 வீடியோஸ் வந்து இதில் வந்து செக் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து பார்ட் 11ல இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த அபவுட் செக்ஷன், அதாவது இந்த செக்ஷனுக்கு அப்புறம் இங்கே ஒரு சென்டர் செக்ஷன் வரப்போகுது. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸில் எப்படி இங்கே ஒரு சென்டர் செக்ஷன் இருக்கா, அது மாதிரி வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து அபவுட்டுக்கு வந்து என்ன வருதுன்னு வந்து இப்போ செக் பண்ண போகிறோம். பை சைடு இது காமிச்சிட்டு ஒர்க் பண்ணிருப்பேன் விஎஸ் கோடில். பட் என்னன்னா கோட் வந்து ரொம்ப கிளம்ஸியா வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கோடு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லெட் மீ ஷோ யூ திஸ். ஸோ திஸ் இஸ் லைக் இங்க ஒரு லெஃப்ட் சைட்ல வந்துட்டு ஒரு பார்ட் நான் யாருன்னு சொல்ல போறேன், அண்ட் ரைட் சைட்ல சில இமேஜஸ் வந்து நம்ம காட்ட போறோம். ஸோ தட்ஸ் த பிளான். நம்ம வந்து ஒன்ஸ் கோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கிரீன் வந்து வியூ பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இந்த அபவுட் பேஜில் வந்துட்டு இந்த ஹீரோ செக்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு காம்பனண்ட் வந்து எழுதணும். ஸோ அந்த காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸில் போயிட்டு நியூ ஃபைல், நான் வந்து அபவுட் கண்டென்ட் .jsx. ஆல்சோ இதுக்கு ஒரு ஸ்டைலிங் பேஜ் வரணுமா? ஸோ அதுக்கு வந்து அபவுட் கண்டென்ட் .css. ஓகே, இப்போ அபவுட் கண்டென்ட்ல வந்து நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஸ்டைல்ஸை. இம்போர்ட் /about content.css. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம RAFC அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிடலாம். இந்த ஃபைலில் இம்போர்ட் about content. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த ஹீரோ கண்டென்ட்டுக்கு அப்புறம் நான் வந்து இந்த அபவுட் கண்டென்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஆட் பண்ணியாச்சு. ஃபைன். இப்போ அபவுட் கண்டென்ட்டுக்கு வரலாமா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் லெஃப்ட் சைடில் அபவுட்டுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடில் வந்து இமேஜஸ் வந்து காட்ட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தூக்கிடலாம். அப்புறம் இதுக்கு வந்து கிளாஸ் நேம் தரலாம். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து என்ன அப்படின்னா அபவுட். அதுக்கப்புறம் இதுக்குள்ள இன்னொரு div. இந்த divக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து என்ன தரேன் அப்படின்னா லெஃப்ட் சைட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ லெஃப்ட். ஆல்சோ இதே மாதிரி நான் இன்னொன்னும் கிரியேட் பண்ணிக்கிறேன். தட் இஸ் கோயிங் டு பி ரைட். ஓகே, ஸோ லெஃப்ட்குள்ள என்ன வரப்போகுதுன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து h1 டேகு, இதில் வந்து who am I. ஓகே, இது வந்து கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்து நான் யார் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்ல போகிறேன்னா ஆம் அ ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். ஐ கிரியேட் ரெஸ்பான்சிவ் கிளைண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த பேராகிராஃப் டேக் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நான் ஒரு பட்டன் வைக்க போகிறேன். அந்த பட்டனில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா காண்டாக்ட் பண்ணுங்க, என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணால் வந்து நம்ம காண்டாக்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு போகணும். அதுக்கு வந்து லிங்க் யூஸ் பண்ணுறேன். ஸோ லிங்க் வந்து நான் இங்கே கிளிக் பண்ணும்போதே இங்கே பார்த்தீங்களா ரியாக்ட் ரவுட்டர் டாம்லேருந்து வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இன்கேஸ் இம்போர்ட் ஆகலைன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து லிங்க் வந்து எதுக்கு லிங்க் ஆகணும்னா காண்டாக்ட் பேஜுக்கு போகணும். ஸோ /காண்டாக்ட் பேஜுக்கு வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு பட்டன் வந்து வைக்க போகிறேன். ஓகேவா? இந்த பட்டன் வந்து என்ன அப்படின்னா காண்டாக்ட்டுங்கிற பட்டன் கிளாஸ் நேம், அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இந்த பட்டனோட பேர் வந்து காண்டாக்ட். ஓகே, இப்போ இது ஸோ அடுத்ததில் வந்துட்டு நான் இங்கே இமேஜ் கண்டெய்னர் வந்து எழுதணும். ஸோ div கிளாஸ் நேம் which is equal to இமேஜ் கண்டெய்னர். ஏன்னா இங்கே நிறைய இமேஜஸ், அதாவது 2 இமேஜ் போட போகிறேன். இந்த divக்குள்ளே வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு டாப்பில் ஒரு இமேஜும் பாட்டமில் ஒரு இமேஜும் அப்படியே ஸ்டாக் மாதிரி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணுறேன். ஸோ div கிளாஸ் நேம், இது வந்து இமேஜ் ஸ்டாக் டாப் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஆல்ரெடி வந்து 2 இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் அசெட்ஸில். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் react 1 react 2. அதை இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட்
react1 இமேஜோட பேரு நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். from எந்த இடத்துல இருந்து இருக்கு, assetsல இருக்கு /react1. அதே மாதிரி நெக்ஸ்ட் import react2 from assets/react2 இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு இமேஜையும் வந்து நான் இங்க வந்து இமேஜ் ஸ்டாக்குள்ள வந்துட்டு யூஸ் பண்ண போறேன். ஸோ யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இமேஜ் சோர்ஸ் which is equal to நம்ம வந்து react1 யூஸ் பண்ணியிருக்கோமா, அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துடலாம். அப்போதான் அந்த இமேஜை வந்து இது படிக்க முடியும். இமேஜ்னே சொல்லிடலாம், இமேஜ். அண்ட் இங்கே ஆல்ட் டேக் வந்து ரியாக்ட் அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு இமேஜ் சோர்ஸ், இது வந்து டாப்பில் இருக்க இமேஜ், அதே மாதிரி எனக்கு பாட்டமில் வேணும். ஸோ நான் இந்த டிவ்வே வந்து திருப்பி வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாட்டம்னு யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து react2 இமேஜ். சரி, இந்த கிளாஸ் நேம் எல்லாம் ஒன்றே தான், இமேஜஸ்க்கு வந்து இந்த கிளாஸ் நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கட்டும். ஓகே, இதை வந்துட்டு சேவ் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ இதுக்கான ஸ்டைலிங் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு அபவுட் கான்டென்ட் சிஎஸ்எஸ்க்கு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே இருக்கிற என்ன கண்டெய்னரோட நேம் வந்து அபவுட்டு. ஸோ டாட் அபவுட். ஓகே, இதில் வந்து நான் வித் 100% தரேன். அண்ட் மார்ஜின் 3rem 0 and display flex. ஸோ நமக்கு சைடில் வந்துட்டு அந்த இமேஜ் இல்லாமல், ஐ மீன் அந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் வந்துட்டு லைக் சிஎஸ்எஸ் பண்ணுறது வந்து லைட்டாக டஃப்பாக தான் இருக்குது. மேபி நம்ம இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெக்ஸ் wrap கொடுத்துடலாம். ஃப்ளெக்ஸ் wrap வந்து wrap-ஆகவே இருக்கட்டும். அண்ட் ஹைட் 100. ஓகே, இப்போ இதில் பாருங்க, நம்ம வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்த கண்டென்ட் இது, ரைட் சைடில் கொண்டு வந்தது இது. ஸோ அந்த அபவுட் கண்டெய்னருக்கு இப்படி தான் வந்து இருக்க போகுதுன்னு வந்து நம்ம வந்து சிஎஸ்எஸ் எழுதிடணும். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அபவுட்டில் வந்துட்டு லெஃப்ட் இருக்கா, அதில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். டாட் லெஃப்ட் பார்ட். ஸோ லெஃப்டில் வந்துட்டு எனக்கு டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். அண்ட் மார்ஜினும் வந்து ஆட்டோ. அண்ட் பேடிங் 1rem தரேன். அண்ட் மேக்ஸ் வித் this is going to be 350 pixel. சேவ். ஸோ இங்கே பார்த்தீங்களா, who am I, இது வந்து கரெக்டாக வந்துருச்சு. மேபி வில் வியூ இட் ஹியர். சி, ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்து லெஃப்ட் பார்ட் வந்து முடிஞ்சது. அடுத்து அபவுட்டில் லெஃப்டில் பேராகிராஃப் டேக் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து மார்ஜின் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு 1.2 rem அண்ட் 0. ஓகேவா? ஸோ மார்ஜின் இங்கே டிஃப்ரென்சஸ் தெரியுது. வந்து அபவுட்டோட ரைட்டுக்கு போகலாம். ஸோ டாட் ரைட்டில் வந்து மேக்ஸிமம் வித் செட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு 750 பிக்சல், ஏன்னா நான் இங்கே 350 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ மீதி இதை கவர் பண்ணுங்கிறக்கு அந்த 1000 அதில் வந்து கவர் பண்ணுறதுக்காக 750 பிக்சல், ஆர் வில் கோ ஃபார் 700 ஃபர்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ரைட்டில் இருக்க அதோட இமேஜ் கண்டெய்னர், maybe we'll copy this image container. Yeah, right. இந்த image container வந்து டிஸ்பிளே என்னவா வைக்கலாம்னா கிரிட் மாதிரி வைக்கலாம். அண்ட் கிரிட் டெம்ப்ளேட், கிரிட் சொன்னாலே நம்ம டெம்ப்ளேட் காலம்ஸில் ஃப்ரேம் சொல்லணும். ஸோ இது வந்து ரிப்பீட்டில் வந்துட்டு 12
1 ஃப்ரேமுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பொசிஷன். இது வந்து ரிலேட்டிவாக தந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அலைன் ஐட்டம்ஸ். அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அண்ட் டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். சேவ். யா, ஸோ இந்த மாதிரி வந்து வந்திருக்கா இமேஜ். லெட் மீ ஷோ யூ ஹியர். இங்கே பார்த்தீங்களா? ஓகேவா? ஸோ இனி அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைட்டில் டாட் இமேஜ்னு வந்து வச்சுருந்தோமா, ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து மேக்ஸ் வித் வந்து 90%. அடுத்து வந்துட்டு பார்டர் வந்து 1 pixel solid and some color தரலாமா? ஓகே, ஸோ இமேஜ் வந்து இப்போ பாருங்க, நான் வந்து மேக்ஸிமம் வித் கொடுத்ததுக்கப்புறம் இமேஜ் இந்த மாதிரி ஆயிடுச்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்து ரைட்லேயே வந்து டாப். ஸோ இதில் வந்து கிரிட் காலம். இது வந்து எனக்கு 1/span 8. ஓகே, பார்த்தீங்களா? டாப்போடது மட்டும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது. ரோ அண்ட் பேடிங் டாப் வந்து 20%. சாரி கைஸ், எனக்கு வந்து காஃப் அண்ட் கோல்டு இருக்கு. ஸோ பேர் வித் மை வாய்ஸ். Z இண்டெக்ஸ் வந்து 6. ஓகே, இது வந்து செட் பண்ணியாச்சு. சேம் வே இது அப்படியே வந்து நான் காப்பி பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா வந்துட்டு டாப் இருந்தது, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பாட்டம். ஸோ பாட்டம் இதில் வந்துட்டு என்னென்னா இந்த வேல்யூஸ் வந்து வராது. இதுக்கு பதிலாக என்ன கொடுக்கலான்னா 4. ஏன்னா மேலே கீழே இந்த மாதிரி ஸ்டாக் மாதிரி வரணுங்கிறக்காக -1 தரேன். அடுத்து வந்து கிரிட் ரோ வந்து 1 இருக்கட்டும். பேடிங் டாப் வேணாம், நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்புறம் Z இண்டெக்ஸ் வந்து 5. ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா? ஸோ மேலே கீழே அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணுங்க. நான் வந்து இங்கே இந்த மாதிரி இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணி வந்து ஸ்டைல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ யா, நான் என்னோட இமேஜ் எப்படி இருக்கிறனால மேபி லைக் இந்த பேக்ரவுண்டு இந்த மாதிரி இருக்கிறனால எப்படி தெரியலாம். நீங்கள் வேறு இமேஜஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யூனோ அபவுட் கண்டென்ட். ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஹோம் முடிச்சாச்சு, ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அபவுட்லேயும் வந்து இந்த சென்டர் கண்டென்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் இன்னும் கூட இதை வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஸ்டைல் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வந்துட்டு காண்டாக்ட் கொடுத்தா இந்த காண்டாக்ட் ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இங்கே என்ன அப்படின்னா இந்த காண்டாக்டில் வந்துட்டு ஒரு ஃபார்ம் வரணும். அது என்னன்னு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செக் பண்ணலாம். Until then, stay tuned for the next video, guys. Thank you for watching. Tata, bye bye, take care.